குழந்தையின் உணவுக் குழாயில் சிக்கிய ரூ. 5 நாணயம். திருவண்ணாமலை அருகில் உள்ள கொழுந்தம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தனுஷ்கா என்ற 1 வயது பெண் குழந்தை 10ஆம் தேதி ரூ. 5 நாணயத்தை விழுங்கிவிட்டது. அந்த நாணயம் குழந்தையின் உணவுக் குழாயில் சிக்கியது. இதனால் குழந்தைக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். டாக்டர்கள் கமலக்கண்ணன், செந்தில்ராஜா, கௌதம், செவிலியர் மணிமேகலை, உதவியாளர்கள் ஜமுனா, ஜானகிராமன் ஆகியோர் கொண்ட குழுவினர் அறுவை சிகிச்சையில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் குழந்தையின் உணவுக் குழாயில் இருந்து ரூ. 5 நாணயத்தை அகற்றி சாதனை படைத்தனர். அந்த குழந்தை தற்போது நலமுடன் உள்ளது. அறுவை சிகிச்சையில் ஈடுபட்ட மருத்துவ குழுவினரை மருத்துவக் கல்லூரி டீன் உள்பட டாக்டர்கள், குழந்தையின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பலரும் பாராட்டினர். ஆரோக்கிய சேது செயலிக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு. மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஆரோக்கிய சேது செயலிக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை மக்களுக்கு வழங்க மத்திய அரசு ஆரோக்கிய சேது செயலியை அறிமுகம் செய்தது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் தேசிய தகவல் மையம் இந்த செயலியை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பஞ்சாபி, வங்கமொழி, ஒரியா, குஜராத்தி, மராத்தி உள்ளிட்ட பல மொழிகளில் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் நாம் வசிக்கும் இடம் அருகே கொரோனா வைரஸ் தொற்றுள்ள பகுதிகளை சுட்டிக்காட்டும். தொற்று பாதித்தவர்களை சந்திப்பதை தவிர்க்க முடியும். மேலும் கொரோனா வைரஸ் தொற்றில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு குறித்த தகவல்களை வழங்கும். ஆரோக்கிய சேது செயலியை இந்தியாவில் 150 மில்லியன் மக்கள் பயன்படுத்துகின்றனர். சோதனையை இலக்கை எட்டவும், ஹாட்ஸ்பாட்டாக எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளை அடையாளம் காணவும் பொது சுகாதாரத்துறைகளுக்கு இது உதவும் என்று உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரஸ் கூறினார். யானை மீது யோகா செய்தபோது தவறி விழுந்தார் ராம்தேவ். பாபா ராம்தேவ் யோகா கற்றுத் தருவதில் இந்தியா முழுவதிலும் பிரபலமானவர். இவர் நடத்தும் யோகா நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்றன. கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் யோகா நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இவர் கடந்த திங்கட்கிழமை உத்தரப்பிரதேசத்தில் மதுராவில் ராம் நரேதி ஆசிரமத்தில் யானை மீது அமர்ந்து யோகா கற்றுத்தரும் நிகழ்ச்சியை நடத்தினார். அப்போது எதிர்பாராத விதமாக யானையின் மீது இருந்து கீழே விழுந்தார். உடனடியாக சுதாரித்து கொண்டு எழுந்து செல்லும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ ட்விட்டரில் 18,400க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று 4,666 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொடர்பான தகவல்களை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டது. தமிழகத்தில் இன்று 4,666 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,65,930 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 43,239 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்று பரவியவர்களில் இன்று ஒரே நாளில் 5,117 பேர் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,12,320 உயர்ந்துள்ளது. ஆனாலும் வைரஸ் தாக்குதலுக்கு இன்று ஒரே நாளில் 57 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா தொற்று தாக்குதலுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10,371 அதிகரித்துள்ளது. அங்கன்வாடி ஊழியர்கள் திடீர் தர்ணா. பணி நிரந்தரம், நிலுவைச் சம்பளம் கேட்டு புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அவர்கள் நேற்று காலை சுதேசி மில் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மறைந்த மத்திய மந்திரி ராம் விலாஸ் பாஸ்வான் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நேற்று மாலை புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் லோக் ஜனசக்தி கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்த இருப்பதாக தகவல் வெளியானது. இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தமிழ்ச்சங்க கட்டிடத்திற்கு வந்தனர். அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கேயே திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து வந்து தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் போலீசாரின் சமாதானத்தை ஏற்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். இதற்கிடையே நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சர் நாராயணசாமி அங்கன்வாடி ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுப்பதாகவும் அதுவரை பொறுமையாக இருக்கும்படியும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அதன் பிறகும் அங்கன்வாடி ஊழியர்கள் இரவு 9:30 மணி வரை அங்கேயே போராட்டத்தை தொடர்ந்தனர். பேருந்தில் நூதன முறையில் திருடிய பெண்கள் கைது.
ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி மூக்கையூர் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மனைவி காளியம்மாள். 36 வயதுடையவர் இவர் அழகன்குளத்தில் இருந்து பேருந்தில் ராமநாதபுரம் வந்துள்ளார். புதிய பேருந்து நிலையத்தில் இறங்க முயன்றபோது பேருந்திற்குள் அவசரமாக இடித்துக்கொண்டு ஏறுவது போல் நூதன முறையில் 2 பெண்கள் நைசாக காளியம்மாள் பையில் வைத்திருந்த ரூபாய் 3500 திருடிக்கொண்டு பேருந்தின் மறு வழியாக இறங்கி தப்பிச் சென்று விட்டனர். பையில் வைத்திருந்த பணத்தை காணாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த காளியம்மாள் அருகில் நின்றவர்களிடம் விசாரித்துள்ளார். யாருக்கும் தெரியாததால் ராமநாதபுரம் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் இதுகுறித்து காளியம்மாள் புகார் செய்தார். போலீசார் காளியம்மாள் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினரை உஷார்படுத்தினர். சிறப்பு குற்றப்பிரிவு போலீசார் ரோந்து சென்றபோது கேணிக்கரை அருகில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்த 2 பெண்களை பிடித்து வந்து விசாரித்த போது அவர்கள்தான் பணத்தை திருடிச் சென்றது என்று தெரிய வந்தது. கடலூர் மாவட்டம் சுத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த இந்திரா 40 வயதானவர், கணேசனின் மனைவி கவிதா 35 வயதானவர். இவர்கள்தான் இந்த நூதன திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. திருடிய பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்தனர். இவர்கள் இருவரின் மீதும் ஏற்கனவே திருட்டு வழக்கு உள்ளதாக போலீசார் கூறினர். முதியவரை சிறுநீர் குடிக்க வற்புறுத்திய கொடூரம். உத்தரப்பிரதேச மாநிலம் லாலித்பூர் ரோடா என்ற கிராமத்தில் 65 வயது முதியவர் வசித்து வருகிறார். அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க நபர் ஒருவர் முதியவரிடம் ஒரு கோப்பையில் சிறுநீர் வைத்து அதை வலுக்கட்டாயமாக குடிக்க வற்புறுத்தியுள்ளார். அவர் மறுப்பு தெரிவிக்க கட்டையால் ஈவு இரக்கமின்றி தாக்கியுள்ளார். அதோடு விடாமல் கோடரியால் முதியவரின் மகனையும் அந்த நபர் தாக்கியுள்ளார். இதுகுறித்து முதியவர் குடும்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து தெரிந்த அந்த செல்வாக்கு மிக்க நபர் சமரசம் பேசி புகாரை திரும்ப பெற முயற்சித்துள்ளார். இந்த சம்பவம் மெல்ல பரவி உயர் அதிகாரிகளுக்கு தெரியவர இறுதியில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளியுடன் துணையாக இருந்த இருவரையும் சேர்த்து கைது செய்துள்ளனர். டெல்லியில் மேலும் 3036 பேருக்கு கொரோனா பாதிப்பு. டெல்லியில் முதலில் அதிகரித்து வந்த கொரோனா பாதிப்பு கடந்த சில நாட்களாக சற்றே குறைந்து வருகிறது. இந்நிலையில் டெல்லி சுகாதாரத்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி டெல்லியில் இன்று மேலும் 3036 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 45 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதுவரை கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5854 உயர்ந்துள்ளது. டெல்லியில் இன்று 2036 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,86,880 அதிகரித்துள்ளது. டெல்லியில் தற்போது வரை 21,490 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக டெல்லி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.